ஒரு டெல்லி கார் எடுக்கக்கூடிய பிரைஸ்ல நம்மளால ஒரு பென்ஸ் கார் எடுக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், இதுதாங்க பென்ஸ் CLA 200 டீசல் இன்ஜின் வெஹிக்கிள். இது 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின். இது கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் ரொம்பவே கம்மியான பிரைஸுங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட மாடல், இதோட என்னென்ன இயர்ன்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டான யூஸ்டு கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களோட யூஸ்டு காரை சேல் பண்ணணுங்களா? அந்த 2 விஷயமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொடாக், இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரியான பேங்கிங் செக்டரோட சேர்ந்து யூஸ்டு காருக்கு லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோன் பற்றின சந்தேகங்கள் என்றால் தயங்காமல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டேரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் போட்டு. ஸோ அகைன் ஒரு பென்ஸ் வந்திருக்கு நம்ம கிட்ட. டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் ஒரு 80% நல்லா இருக்குங்க. ஸோ 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். 16 இன்ச் அலாய் வீலோட வரக்கூடியது தான். 4 வீலுமே ABS, ஏர் பேக், எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு டாப் லைன் கார் தாங்க இருக்கு. இதோட கேட்கக்கூடிய பிரைஸுமே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். இந்த காரை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கார் எடுக்கிறோன்ற பட்சத்தில் ப்ராப்பராக ஃபுல் செக்அப் பண்ணிடுவோம் மெட்டல் பேட் ஒர்க் ஷாப்பில். ஸோ அதனால தான் மெட்டல் பேடோட பேட்ஜிங்குமே போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ இந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் வைஸ் எல்லா செக்குமே பண்ணியாச்சு, ஒயரிங் செக் பண்ணியாச்சு. நான் அதோட ஃபுட்டேஜ் கிடைச்சாலும் ஆட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி இந்த காரோட டிஸ்பிளேலையுமே 0 ஃபால்ட் கோட் இல்லைன்றதை நான் உள்ள போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஓவரால் அந்த காரை பார்த்துங்க எப்படி இருக்குன்றது ஒரு ஜூபிட்டர் ரேட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இது ஒரு டாப் லைன் கார் தான். ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் வந்துடும், ஃப்ரேம்லெஸ் டோர். இந்த டோர்ஸை பாருங்க. ஸோ ஃப்ரேம்லெஸ் டோர், ஃப்ரேமே இல்லாமல் வரக்கூடிய டோர்ஸ் தான் வரும். இந்த 4 டோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்கு. சரி வாங்க நம்ம இந்த காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே உள்ள இருக்க இன்டீரியர் விஷயத்த என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பேசுவோம். இன்டீரியருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டோரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றத சொல்லிடுவோம். 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். மிரர்ஸ் ஃபோல்டபுள் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிங்கிள் டச் பண்ணோன்னா மிரர்ஸ் இறங்கிடும். அதே மாதிரி சிங்கிள் அப் பண்ணோன்னா மிரர் ஏறிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுளுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 6-way அட்ஜஸ்டபிள் 3-way மெமரி கண்ட்ரோல் சுவிட்ச் இது. ஸோ லாக் அண்ட் அன்லாக் பேசிக் ஃபீச்சர்ஸ் இதுதான். அதே மாதிரி பூட் ஓப்பன் பண்ணக்கூடிய கீயுமே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம். இன்டீரியர் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லைவாக பார்த்துக்குங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் ரன் ஆயிருக்குன்றது. ஸோ இதில் 1 lakh kilometers ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் பென்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ டாப் லைன் வெஹிக்கிள் தான். இதில் எல்லாமான மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோலுமே வந்துடும். 0 ஃபால்ட் கோட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இப்படி இதை பண்ணுங்க. பார்த்தீங்களா 0 மெசேஜஸ். இதுலேயே உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் இதுலேயே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். ஸோ எந்த ஃபால்ட் கோடுமே இல்லை. ஸோ ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணி தான் இருக்குது. ஓவராலாக இந்த வெஹிக்கிளை நம்ம மெட்டல் பேட் ஒர்க் ஷாப்லேயே கொடுத்து அந்த OBD வச்சு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எல்லாமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு நான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இது கஸ்டமர் ரொம்ப ஒரு லோ ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. நான் அதை டிரைவெல்லாம் முடிக்கும் போதே உங்களுக்கு மிட்லேயே இதோட ப்ரைஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். சரி வாங்க இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். மியூசிக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்குங்க, அது மட்டும் தான். ஓகே, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுமே ப்ராப்பராக ரன் ஆகுது. அதே மாதிரி இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓவராலாக நான் செக் பண்ணிட்டேன். சரி வாங்க இந்த காரை டிரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த காரோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வாங்க நம்ம டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கியர் சிஸ்டம் கிடையாது இந்த வெஹிக்கிளில். ஸோ இங்கே தான் வரும் டிரைவ், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். ஸோ நம்ம டிரைவ் கொடுத்துட்டோம். ஸோ கேமரா எல்லாமே ஒர்க் ஆகுது. வாங்க காரை டிரைவ் பண்ணுவோம். ஸோ சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோடான இடம் தான் இது. ஸோ சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ ஃபியூல் மட்டும் கம்மியாக இருக்குது. அதுதான் அந்த வார்னிங் லைட், அந்த லைட்டாக பீப் சவுண்ட் வருது. ஸோ இதில் ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 8 ஏர் பேக் வரக்கூடிய மாடல் தான் இது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேஃப்டியான கண்ட்ரோல் உள்ள வெஹிக்கிள் தான் இது. அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல் வைஸும் சரி, இன்ஜின் வைஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது டீசல் வண்டி. இது மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்பெனி சைடில் ஒரு 17 to 18 சொல்கிறாங்க. கஸ்டமர் சைடில் எவ்வளோ சொல்கிறாங்க? கஸ்டமர் சைடில் வந்து ஒரு 16 அந்த ரேஞ்சு மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓட்டுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், ஸ்டேரிங் வாபிள் அது மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை. சஸ்பென்ஷனுமே நல்லா தான் இருக்குது. 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேனோராமிக் சன்ரூஃப் வந்துடும் இந்த வெஹிக்கிளில். ஸோ மெமரி ஃபங்க்ஷன் ஷீட்டு, ஏர் பேக், ABS, இதோட லிஸ்ட்டை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பேடல் ஷிஃப்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு, இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஓவராலாக இந்த காரில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இதிலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விசிபிள் ஆகிடும். பாருங்கள் அந்த AC வென்ட்டோட கண்ட்ரோலை பாருங்கள். அதுவும் அந்த பென்ஸோட லோகோ ஃபார்மெட்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியுமே ரொம்பவே லென்த்தராக இருக்குது. பட் ஆனால் நம்ம உள்ளே உட்காந்தா அந்த எந்த ஃபீலுமே இல்லை. நம்ம ஒரு இதில் போகிறேன்,
பாலத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். பட் பாருங்க சஸ்பென்ஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,50,000 தான் கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்கு, மறக்காம கால் பண்ணுங்க. ஸோ நான் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க பேசி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓவரால் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. சீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இது ப்ரீமியம் லெதர் சீட் வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பக்கெட் சீட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் 2 டிரைவருக்குமே பார்த்தீங்க, டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட் கம்ஃபர்ட் ஏன் நான் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு சீட்டு. வேரியன்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஏஸ்தட்டிக்கான வண்டி இதுதாங்க. இந்த டிஸ்பிளே பாருங்களேன், அந்த கார் எவ்வளோ அழகா அந்த லுக்ல இருக்குன்றது. ஸோ பார்க்கவே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. டிரைவிங்லையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே இந்த கார் நல்லா இருக்குது. அதுலேயே பார்த்தீங்களா நம்ம அந்த இன்ஜினில் வரக்கூடிய எல்லா இதுவுமே இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இதுலேயே இருக்குது. மியூசிக் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸே கிட்டத்தட்ட 12 ஸ்பீக்கர் வரக்கூடியது. இதோட கண்ட்ரோல் பாருங்களேன். ஸோ ஒரு கிளாசிக்கான கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இதில் சிடி போடுற ஆப்ஷன்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் தான் இது. ஸோ ஸ்டில் நவ் எல்லாமே நல்லாவே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. வைப்பர்லேருந்து எல்லா விஷயமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதே ரியர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி தான் பேக் சைட்லேயுமே பேசஞ்சர் சீட்டுமே அவ்வளோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் தான். இதை நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு டெல்லி கார் நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குவீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு தான் இந்த காரை கோட் பண்ணுறாங்க. இந்த கார் புதுசு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 36 லட்ச ரூபா சம்திங் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே 15 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா கோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நான் எல்லாமே சொல்ல முடியுமான்றது இந்த ஷார்ட் பீரியடில் தெரியல. ஏன்னா இருட்டிக்கிட்டே இருக்குது, கிளைமேட் இருட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ பிரேக் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த டிஸ்பிளேலே காட்டுது. அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டீ பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இது கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த காரை நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். மைலேஜுமே 15 to 20 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு. ஆவரேஜாக மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 இதில் கிளைம் ஆகிறது காமிச்சிருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியேஷனுமே ஒரு ஷார்ட்டான இடத்துலையுமே டேர்ன் ஆகிடுது. நான் ரொம்ப பெருசாக இருக்குது டேர்ன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ஷார்ட்டான இதுலேயே டேர்ன் ஆகிடுது. ஆல்ரெடி நீங்கள் பென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது. அந்த பிரேக்கிங் பவர் ஆகட்டும் ரொம்பவே சான்ஸ்லெஸ் சூப்பராக இருக்குது. இந்த பிரேக்கிங் இது நம்ம பெடலில் காலை வச்சோன்னே சருன்னு அந்த கிலோமீட்டர்ஸ் டவுன் ஆகுறது. அதே மாதிரி நம்ம ஹார்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா டக்குன்ட்டு பூஸ்டப் ஆகிறது எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றது. ஸோ நான் ஓவர் ஸ்பீட் ட்ரைவ் பண்ணலை, நார்மல் ஸ்பீட்லேயே சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பவர் அண்ட் டார்க்கு எல்லாமே ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குது. இதில் மோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக், ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு மோடு இருக்குது. இதில் மேனுவல், எக்கனாமிக்கு, டிரைவு அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ நான் காமிச்சது வந்து எக்கனாமிக்கல் மோடில் தான் காமிச்சேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் பவர் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டி காட்டுற அளவுக்கான ரோட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊரில் கிடையாது. அதனால ஹைவே அந்த மாதிரி ஏதாவது காலியான ரோட்டில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான காரை நீங்கள் பவராக ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னோட ப்ரிஃபர் எக்கனாமிக் மோட்லேயே ஓட்டுங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த காரோட ஓவரால் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் கண்ட்ரோலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா இங்கே டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல் இது. நம்ம இதில் தான் வந்து நம்ம டிஸ்பிளேல என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறோன்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோலுக்கான கால் அட்டன் பண்ணுறது, வாய்ஸு, ஸோ அப் அண்ட் டவுன் பண்ணுறது. இங்கே தான் உங்களுக்கு அந்த டிரைவ், ரிவர்ஸ், நியூட்ரல் அதே மாதிரி இது. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மோடு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அந்த மேனுவல், எக்கனாமிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு சேஞ்ச் ஆகும். ஸோ மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேடல் ஷிஃப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பேடல் ஷிஃப்டர் வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த சைடு உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லைட்கான கண்ட்ரோல் வந்து இங்கே வரும். இந்த இதில் லைட்டுக்கான இது வரும். ஸோ இண்டிகேட்டர்ஸ், வைப்பர்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு தனியாக இங்கே ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க.
க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடு ரன் ஆகணுன்றதை இதுலேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு 60 இல்லை 100ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ நம்ம பவர் கொடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அந்த கிலோமீட்டர் தாண்டி போகாது. ஸோ அதுக்கான கண்ட்ரோலுமே இதுலேயே தான் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா லைட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ லிமிட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். ஸோ அதுலேயே நம்ம செட் பண்ணிட்டோம்னா இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே இந்த இதுக்கு மேலே போகாது. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த காரை ஓவராலாக நம்ம எங்கே போய் செக் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் மெட்டல் பேட்ல தாங்க செக் பண்ணோம். ஸோ தஞ்சாவூரில் ஒரு ப்ரீமியம் கார்ஸ் பார்க்கக்கூடிய ஷோரூம் தான் மெட்டல் பேடுங்க. ஸோ அவங்க இன்ஜின், கியர் பாக்ஸ், ஒயரிங் கம்ப்ளைண்ட் எல்லாமே, அதாவது எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இல்லை சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இல்லை மெயினாக கியர் பாக்ஸ் போயிடுச்சு, இல்லை இன்ஜின் போயிடுச்சு அப்படின்ற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே நம்ம தஞ்சாவூர் மெட்டல் பேட்ல பார்த்துட்டு இருக்காங்க. மெட்டல் பேடோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா நானுமே என்னோட பர்சனல் கார் இப்போ கஸ்டமர் கார் சேல்னு கொண்டு வராங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் கொண்டு போய் காட்டுவேன், இந்த கார் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தானே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக இன்ஜினியர்ஸை வச்சு செக் பண்ணியாச்சு. நான் ஓவராலாக இதில் ஓபிடி டூல்லேருந்து எல்லாமே போட்டு ஏதாவது எரர் இருக்கா, இல்லை சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்கா, யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோன்ற போது ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணுமோ அது எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஓவர் கீழே இருக்க ரன்னிங் போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கனெக்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.